Good morning. Today we have to learn chapter 4 Life Mathematics. Profit, loss, discount, overhead expenses and GST. இன்னைக்கு கிளாஸ் நம்ம ப்ராஃபிட் லாபம் தெரியும், லாஸ்னா நஷ்டம், டிஸ்கவுண்ட் தள்ளுபடி, ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அண்டு ஜிஎஸ்டி இதை பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ், அதை வந்து சிபின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ப்ரைஸ், தி அமௌண்ட் for which an article is bought is called its cost price. ஒரு அமௌண்ட் நம்ம ஒரு திங்ஸ் நம்ம எவ்வளோக்கு வாங்குறோமோ என்னது அதுதான் அந்த திங்ஸோட காஸ்ட் ப்ரைஸ். இட்ஸ் கால்டு காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங்னா விற்பனை விலைன்னு சொல்லுவாங்க, எஸ்பி. தி அமௌண்ட் ஃபார் விச் ஆன் ஆர்டிக்கல் இஸ் சோல்டு இஸ் கால்டு இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஒரு திங்ஸை வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்களோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதுனது அதோட செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் ஆர் கெயின். ப்ராஃபிட் ஆர் கெயின் என்ன அர்த்தம்? லாபம். லாபம் எப்போ கிடைக்கும்? ஒரு பொருளோட விலையை ஒரு ஒரிஜினல் விலையை விட கொஞ்சம் கூட சேர்த்து விற்றா கிடைக்கிறதா லாபம்னு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா? அதான் சொல்ல வராங்க. when the selling price is more than the cost price. என்ன செய்கிறாங்க? விற்பனை விலை வந்து அதோட ஒரிஜினல் விலையை விட அதிகமாக இருந்தா, when the selling price is more than the cost price then there is a profit or gain. அப்படி விற்கும்போது அதில் ஒரு ப்ராஃபிட் ஆர் கெயின் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இது ஃபார்முலா இருக்கும். ப்ராஃபிட் ஆர் கெயின் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். என்ன செய்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்பன்னா வர்ற அமௌண்ட்டு தான் என்னது அதோட ப்ராஃபிட். அடுத்து லாஸ். எப்போ நஷ்டம் அடைவாங்க? ஒரு பொருளோட ஒரிஜினல் விலையை விட கம்மியாக சேல்ஸ் பண்ணால் தான் அங்கே என்னது நஷ்டம் உருவாகும். ஒரு பேனாவோட விலை 10 ரூபான்னு வச்சுக்காங்க, அது 5 rupees சேல்ஸ் பண்ணுறாங்க, அது லாபம் நஷ்டம் தான் கிடைக்கும். அதுதான் when the selling price is less than the cost price. செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது? காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. தென் தேர் இஸ் எ லாஸ். அப்படி விற்கும்போது அங்கே என்னது ஒரு லாஸ் ஏற்படும். லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸோட ஃபார்முலா அளவு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் நம்ம சில ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஆர் கெயின் பெர்சன்டேஜ். ப்ராஃபிட் பார்த்தோம், அதோட பெர்சன்டேஜ் எப்படி பார்க்குறது? ப்ராஃபிட் ஆர் கெயின் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. காஸ்ட் ப்ரைஸ்னால் அந்த பொருளோட ஒரிஜினல் விலை, ப்ராஃபிட்னா அடைஞ்ச லாபம் இன்ட்டு 100%. ஓகேவா? இதுதான் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. செகண்ட், லாஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. எவ்வளோ லாஸ் அடைஞ்சாங்களோ அது 100 மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் தான் என்னது அதோட லாஸ் பெர்சன்டேஜ். தேர்ட் ஒன், செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி ஈக்குவல் டு SP equal to 100 plus profit percentage by 100 into CP. Selling price equal to 100 plus profit percentage. எவ்வளோ லாபம் அடைஞ்சாங்க by 100 into CP. லாபத்துக்கு வரும், நஷ்டத்துக்கு வரும். ஆர் selling price SP equal to cost price CP equal to இதிலிருந்து CP equal to 100 by 100 plus profit percentage into SP. என்ன செய்யலாம்? இது கொடுத்துக்கிட்டு சப்போஸ் CP கேட்டிருந்தா இப்போ என்ன செய்வோமே, SP வந்துட்டு என்ன 100 வந்து இங்கே போயிடும், இது வந்து நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் மாறிடும். அதான் CP equal to 100 into SP by 100 plus profit percentage. ஓகேவா? அப்புறம் என்ன செய்ய நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றி போட்டுற வேண்டியதான். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் SP ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா. இல்லை அது வந்து என்னது நஷ்டம், லாஸ் ஆகியிருந்தா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பெர்சன்டேஜ். 100 மைனஸ் லாஸ் பெர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபினா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அடுத்து இதிலிருந்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டா அப்போ என்ன செய்வோம்? இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 100 லெஃப்டில் போகும், இது வந்து டினாமினேட்டராக மாறிடும். அதான் போட்டிருக்காங்க சிபி ஈக்குவல் டு 100 இன்ட்டு SP. 100 மேலே போயிடுச்சு, அப்போ 100 இன்ட்டு SP பை 100 மைனஸ் லாஸ் பெர்சன்டேஜ். ஓகேவா? தலையில் 3 போட்டு இது மட்டும் மேலே வந்துடும். ஸோ என்ன பார்த்துருக்கோம்?
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம், லாஸ் பர்சன்டேஜ் பார்த்துருந்தோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம எதுக்கு பார்த்தோம், ப்ராஃபிட்டுக்கும் பார்த்தோம், லாஸ்க்கும் பார்த்தோம். சரிங்களா, அந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் எப்படி மாற்றணும்னு பார்த்தோம். அதே போல் இங்கேயும் லாஸ்லேயும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது டிஸ்கவுண்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்லாம் தெரிஞ்சதான். நிறைய என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆடி தள்ளுபடி கேள்விப்படி. ஆடி மாதம் வந்தாலே நிறைய தள்ளுபடியில் சேல்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை பற்றி படிக்கிறோம். டூரிங் த மந்த் ஆஃப் ஆடி, டூரிங் த மந்த் ஆஃப் ஆடி அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், இது நிறையா போடுறாங்க இப்போல்லாம். ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் ஷாப்கீப்பர்ஸ் ஆஃபர் எ சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ரிபேட், சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ரிபேட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அந்த பொருளோட ஒரிஜினல் விலையை விட கொஞ்சம் லைட்டாக குறைச்சி சேல்ஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த சேல். எதுக்கு பண்ணுறாங்க, அப்படி பண்ணுனா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காண்டி பண்ணுறாங்க சேல்ஸ். அண்ட் ஆல்சோ கிளியர் த ஓல்டு ஸ்டாக். அதோடு இல்லாமல் பழைய ஸ்டாக் இருந்தாலும் அது என்ன செய்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய நம்ம சொல்லுவாங்க, அவங்க சில விலையில் குறைச்சி விற்பாங்க. அது பேர் அது தள்ளுபடி. சேல்ஸ் அண்ட் ஆல்சோ கிளியர் த ஓல்டு ஸ்டாக். தி ரிபேட் இஸ் கால்ட் டிஸ்கவுண்ட். ஸோ அந்த விலை குறைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அது டிஸ்கவுண்ட். Once again, during the month of Aadi and festival seasons, shopkeepers offer a certain percentage of rebate on the market price of the article in order to increase the sales and also clear the old stock. The rebate is called discount. ஓகேவா. ஸோ இது என்னது தள்ளுபடி. தள்ளுபடி எதுக்கு யூஸ் ஆகுது, ஓல்டு ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்காண்டியும் அடுத்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டியும் செய்கிறாங்க. சில பெர்சன்டேஜில் என்ன ரிபேட் கொடுப்பாங்க. அந்த ரிபேட்டோட நேம் தான் என்னது, டிஸ்கவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் போயிருப்போம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு கார்டு டேக் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதுக்கு பேர் என்னது, மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் இன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எவ்ரி ப்ராடக்ட் இஸ் டேக்டு வித் எ கார்டு, எவ்ரி ப்ராடக்ட் இஸ் டேக்டு வித் எ கார்டு அண்டு ப்ரைஸ் மார்க்டு ஆன் இட். அதோடு சேர்ந்து அதோட ப்ரைஸும் அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. திஸ் ப்ரைஸ் மார்க்டு ஆன் த கார்டு இஸ் கால்டு த மார்க்டு ப்ரைஸ். ஸோ என்ன செய்வாங்க, அந்த ப்ரைஸை வந்து அந்த டேக்கில் மார்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னது, மார்க்டு ப்ரைஸ். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். என்ன செய்வாங்க, அதிலிருந்து ஒரு ரேட் போட்டிருப்பாங்க, அதிலிருந்து கொஞ்சம் அமௌண்ட் லெஸ் பண்ணி தான் செய்வாங்க, அதை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல், ஒரு பொருள் வந்து 50 ரூபாய்னு போட்டிருந்தா என்ன எவ்வளோ வாங்குவோம், ஒரு 40 ருபீஸ்க்கு வாங்குவோம். சரிங்களா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்டு ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட்டை சப் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சன்ஸ். தி எக்ஸ்பென்சன்ஸ் ஆஃப் த ஆர்டிக்கல், தி எக்ஸ்பென்சன்ஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் இன்க்ளூடட் வித் த காஸ்ட் ப்ரைஸ். தி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் இன்க்ளூடட் வித் த காஸ்ட் ப்ரைஸ் and are called as overhead expenses. Total cost price equal to cost price plus overhead expenses. என்ன செய்வாங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் அதில் என்ன செய்வாங்க, பில் போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ். இப்போ என்ன செய்யணும், இப்போ கடையில் என்ன திங்ஸ் வாங்கினாலும் ஜிஎஸ்டின்னு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா, ஒவ்வொருத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் மாறும். சரிங்களா, அது ரெண்டாக பிரிக்கும் போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு போடுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி இஸ் த ஒன்லி காமன் டேக்ஸ். ஜிஎஸ்டி இஸ் த ஒன்லி காமன் டேக்ஸ் இன் இந்தியா அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மீன்ட் ஃபார் டொமஸ்டிக் கன்சம்ஷன். ஸோ மேக்ஸிமம் எல்லா திங்ஸ்லையுமே செஞ்சுருப்பாங்க, ஜிஎஸ்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இதுதான் இந்தியா முழுவதும் உள்ள பொதுவான வரி. ஸோ இந்தியாவில் எல்லாத்துக்குமே காமனாக ஒரே டேக்ஸாக தான் இருக்கும் ஜிஎஸ்டின்றது. சரிங்களா, அதை வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, தட் இஸ் சிஜிஎஸ்டி. செகண்ட் ஒன் ஸ்டேட் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. தேர்ட் ஒன் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறீங்களாக்கும் ஃபார்முலாஸ் ஃபுல்லாக படித்து வைக்கிறீங்க. அடுத்த கிளாஸில் சம்ஸ் பார்க்க போகிறோம் 4.12. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.